மார்னிங்கே வந்துட்டு லஞ்சுக்கு வந்துட்டு எனக்கு மீல் மேக்கர் பிரியாணி தான் வேணும்னு சொன்னாங்க. சரி வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் கொஞ்சமாக குக்கரில் தான் ட்ரை பண்ண போகிறேன். ஒரு 40 ml அளவுள்ள எண்ணெய் வந்து எடுத்துட்டேன். இந்த எண்ணெய் வந்து நம்ம வந்து ஊற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி குக்கர் நல்லா காஞ்சி வரட்டும். நல்லா காஞ்சி வரும்போது நம்ம இது பண்ணிக்கலாம். பட்டை கொஞ்சம், கிராம்பு கொஞ்சம் எல்லாம் போட்டுக்கலாம். நம்ம இது தக்காளி சாப்பாடு மாதிரி தான் இருக்கும் ஆஸ் யூஷுவல். கொஞ்சம் மீல் மேக்கர் போட்டங்காட்டி நாங்கள் மீல் மேக்கர் பிரியாணின்னு நினச்சிக்கிட்டோம். லைவாக ஷூட் பண்ணுறதுனால டைமிங் கொஞ்சம் அதிகமாக வரும். நீங்கள் பாருங்கள், லைவில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்களும் வீட்டில் எப்படி குக் பண்ணுறீங்கன்ட்டு சொல்லுங்கள். மார்னிங்கே நீங்கள் வந்து கன்சீவாக இருக்க ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சோயா ஜங்க்ஸு, சோயா இது எதுவுமே சாப்பிடக்கூடாது. நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணுறது ரொம்பவே நல்லது தான். நான் வந்துட்டு கொஞ்சமாக ஆனியன் போட்டுறேன். நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு 1/4 கிலோ கிட்ட வரும், 200 கிராம் கிட்ட வரும். அந்த ஒரு வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். தக்காளியும் பார்த்திங்கன்னா ஒரு 4 தக்காளி எடுத்துட்டேன். 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்க போகிறேன். நல்லா ஆனியன் வந்து நல்லா அப்படியே ப்ரௌனிஷாக வரணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. நாமளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க. எப்படி செஞ்சாலும் வீட்டில் வந்து ஏதோ ஒன்று சொல்லிட்டு தான் இருப்பாங்க, நம்ம நல்லாவே செஞ்சாலும். இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். நல்லா வதங்கி வரட்டும். நம்ம வெயிட் பண்ணலாம் அது வரைக்கும். நம்ம குயிக்காக வந்துட்டு சாப்பாடு ரெடி பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா நம்ம சுடு தண்ணி வந்து காய வச்சுக்கலாம். இப்போ வந்து குக்கரில் வந்துட்டு ஒரு 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிங்கன்னா 4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அதில் ஆட் பண்ணிட்டோமா சீக்கிரம் விசில் வந்துடும். எமர்ஜென்சியாக எங்கேயாவது கிளம்புற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி மெத்தட் வந்து பயன்படுத்திக்கலாம். நான் வந்து 4 பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுட்டேன். நல்லா இந்த கலரில் வந்துருச்சு. இப்போ நம்ம தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா இருக்காது. நான் வந்து அதனால் பூண்டு மட்டும் ஆட் பண்ணிட்டேன். உங்களுக்கு இஞ்சி பூண்டு பிடிச்சா நீங்கள் இஞ்சி பூண்டு கூட போட்டுக்கலாம். நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நல்லா ப்ரௌனிஷாக வரணுன்ட்டு. நீங்கள் மார்னிங்கே எத்தனை மணிக்கு சமைப்பீங்கிறதையும் எனக்கு அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். நான் தக்காளியும் போட்டுட்டேன். அது நல்லா இந்த மாதிரி போட்டால் சீக்கிரம் தக்காளி வந்து வெந்துருதுப்பா. நம்ம நார்மலாக கட் பண்ணுறதை விட இந்த மாதிரி ரவுண்டாக போட்டோமா சீக்கிரமாக வெந்து வந்துடுது ஈஸியாகவே. இதுவுமே நல்லா வந்துட்டு குக் ஆகட்டும், வெயிட் பண்ணலாம். நீங்கள் வந்து வீட்டில் வந்துட்டு எப்படி பிரியாணி செய்வீங்க, எந்த மாதிரி செய்வீங்க? இது ஆக்சுவலாக தக்காளி சாப்பாடு தான். நான் தக்காளி சாப்பாடுக்குள்ளே வந்துட்டு மீல் மேக்கரை போட்டங்காட்டியும் மீல் மேக்கரை பிரியாணின்னு சொல்லி ஏமாற்றிட்டுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் செஞ்சு கொடுங்க, பேபிஸ்லாம் சாப்பிடுவாங்க. ஆனால் கன்சீவாக இருக்கீங்க, ஒரு 6 மாதம் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. சோயாபீன்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணுறவங்களும் ஸ்கிப் பண்ணிடணும். 3 மாதம் ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர், செகண்ட் ட்ரைமஸ்டர் சொல்லுவாங்க இல்லையா, அது வரைக்குமே இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது தான்.
நான் வந்துட்டு மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். நான் வேறு எதுவுமே ஆட் பண்ணல. பிரியாணி மசாலா கூட நான் போடல. நல்லா இந்த அளவுக்கு நம்ம ஃபைன் பேஸ்ட் மாதிரி வரட்டும். அடி பிடிக்காமல் கிளறி விடணும், இல்லைன்னா சாப்பாடு வந்து அடி பிடிச்சி வந்துடும். குக்கரில் வைக்கங்காட்டியும் அடி பிடிச்சிரும். நல்லா பபிள்ஸ்லாம் வந்து வெந்து வருது பாருங்கள். கொஞ்சமாக புதினா இலை போட்டுக்க போகிறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு அரிசி போட்டதுக்கு அப்புறமா தான் தயிர் வந்து ஆட் பண்ணுவேன். இந்த ஸ்டேஜ்லேயுமே தயிர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு மீல் மேக்கரை வந்துட்டு கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றி மூடி போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் சோக் பண்ண போகிறேன். நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் ஊற வச்சாவே போதும், ஒரு 2 நிமிஷம் தாவே போதும். நம்ம அதுக்குள்ளே பிரியாணிக்கு செய்ய தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம். அதுக்குள்ளே அது வந்து நல்லா வெந்து வந்துடும். அப்படியே பாருங்கள், அழகாக மலர்ந்து வந்திருக்கு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. 2 மினிட்ஸில் ரெடி ஆயிரும் மீல் மேக்கராக. நான் வந்துட்டு சொன்னேன் இல்லையா, இன்ஸ்டண்ட்டாக நம்ம சீக்கிரமாக பிரியாணி செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னா நான் கொஞ்சமாக சுடுதண்ணி வந்து வச்சிட்டேன். இப்போ நான் வந்து 2 டம்ளர் வந்து அரிசி ஊற வச்சேன்னா அதுக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற வச்சு அதை அப்படியே எடுத்து ஊற்றிடுவேன். சீக்கிரம் சாப்பாடு வந்து வெந்து வந்துடும். இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். உப்பு பார்த்துக்கணும் மெயினாக. தக்காளி சாப்பாடு இருந்தாலும் சரி, எந்த சாப்பாடாக இருந்தாலும் சரி, நம்ம மெயினாக வந்துட்டு உப்பு பார்த்துக்கணும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நான் இதை தூக்கி இதில் வந்து ஊற்றிக்க போகிறேன். அவ்வளோதான், தண்ணி ஊற்றினா நம்ம அரிசி நல்லா கழுவி வச்சுட்டு அரிசி இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கணும். லைவாக இருக்குங்காட்டின்னு இந்த வீடியோ வந்து இவ்வளோ பெருசு இருக்குது. இல்லாட்டினா வந்து நம்ம கட் பண்ணி எடிட் பண்ணி போட்டோமா ரொம்ப சிம்பிளாக தான் வரும். அவ்வளோதான், ரெடியாகி வந்துச்சு பாருங்கள். நான் அரிசி போட்டுட்டேன். ஒரு 10 நிமிஷத்துலேயே விசில் வந்துடும். நான் 2 விசில் விட்டு எடுத்துடுவேன். என்னோடய ரைஸ் அப்படி இருக்குது. உங்களோட அரிசி எப்படி இருக்கோ அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து விசில் விட்டு கூட எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் வந்து கொஞ்சமாக இப்போ தான் நான் வந்து தயிர் ஆட் பண்ணுவேன். நீங்கள் தக்காளி கூட தயிர் ஆட் பண்ணிக்கலாம், அது சூப்பராக இருக்கும். நான் பிரியாணிக்கெலாம் அப்படி தான் ட்ரை பண்ணுவேன். இந்த மீல் மேக்கர் தக்காளி சாப்பாடுக்கு வந்துட்டு நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன். இது வந்து ஆக்சுவலாக தக்காளி சாப்பாடில் மீல் மேக்கராக போட்டிருக்கேன், அவ்வளோதான். கேட்டால் மீல் மேக்கர் பிரியாணின்னு சொல்லிக்க வேண்டியதான். நல்லா கொதிச்சு வரட்டும். நான் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். பார்க்கவே அழகாக இருக்குல்ல, மொட்லி மொட்லியாக என்னவோ இருக்கிற மாதிரி. பாருங்க, நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஸ்டேஜில் தயிர் வந்து ஆட் பண்ணுவேன். நான் லெமன் கொஞ்சமாக புளிஞ்சு கூட விட்டுக்கலாம். நான் வந்து லெமனுமே புளிஞ்சு விட்டுக்க போகிறேன். இதில் லைட்டாக கொஞ்சமாக, ஆஃப் லெமன்லாம் இல்லை, ஆஃப் லெமனில் கால்வாசி போதும். லைட்டாக புளிப்பு சுவைக்காக தான். நல்லா கிளறி விட்டுட்டு நான் வந்துட்டு விசில் போட்டு எடுத்துக்க போகலாம். டேஸ்ட் பார்க்கணும் நம்ம, உப்பு இருக்கா இல்லையா. ஏன்னா சாப்பாடு வந்ததுக்கப்புறம் உப்பு போட முடியாது இல்லையா. உப்பு எனக்கு வந்து கரெக்டாக இல்லை, அதனால நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். நான் ஒரு ஸ்பூன் எடுத்து அதில் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. டக்குன்னு விசில் வந்துடும். இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணோமா. அவ்வளோதான், 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். குக்கரில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.
அவ்வளோதான், வெந்து வந்துருச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது. மீல் மேக்கர்லாம் மேலே நின்றுச்சு. சாப்பாடு ரொம்ப நம்ம வந்து கிளறி விடக்கூடாது, உடஞ்சி போயிடும். அரிசியெல்லாம் அந்த வெந்து வந்தது எல்லாமே உடஞ்சி போயிடும். அவ்வளோதான், நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்டாச்சு. இந்த மாதிரி தான் வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.